ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஆர் ரேங்க்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இவ்வளோ நாள் ஏன் நான் வீடியோ போடுறது இல்லைன்னா, நான் 8th தான் படிக்கிறேன், எக்ஸாம்லாம் வரும்ல, படிக்கணும்ல, அதனால தான் வீடியோ போடல. இது ஒரு முக்கியமான காரணம், அதான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் நிறைய லூட்ஸ் எல்லாம் அடிச்சிட்டேன். ஏகேவை கிடச்சிச்சு, அப்புறமா மேகு கிடச்சிச்சு. மேகு கிடச்சோடனே அப்புறம் நிறைய லூட் இருக்குது. அது இல்லாமல் நெக்ஸ்ட் மேப் கிடச்சிச்சுன்னா இந்த இடத்துல இறங்க எனிமையாக இருக்க மாட்டேன். அதனால் இந்த இடத்துல இறங்கி இனிமேல் அடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நமக்கு லூட்லாம் தேவையான லூட்ஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பெட்டி இருந்துச்சு, அந்த பெட்டி ஓப்பன் பண்ணலான்ட்டு போனேன். போய் அந்த பெட்டியில் இருக்கிறது ஓப்பன் பண்ணால் MP5 ரிப்பேர் கிட்டு வெஸ்டெல்லாம் கிடச்சிச்சு. அதையும் முடிச்சுட்டு இந்த பக்கம் மேலே ஏறி எங்கே இருக்கிற லூட்டு அடிக்கலான்ட்டு மேலே வந்தேன். மேலே ஏறினா அங்கேயும் ரிப்பேர் கிட்டு மெடிக்கெட்டும் கிடச்சிச்சு. அப்புறம் அங்கேருந்து கீழே வச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் கீழே குதிக்கலான்னு குளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த வீட்டில் போனோன்னா இந்த வீடு நிறைய இடிஞ்சிருக்கு. சார்ஜ் போட்டிருப்பேன். நிறைய இடத்துல இடிஞ்சிருக்குங்க. கலரி அங்கே மொத்தமாக இடிஞ்சிருக்கு. பிஆரில் சரி பெர்முடாவில் இடிஞ்சிருக்கு. நான் விளையாடலாமா? ஏர்பிளேன்ல தெரியல, அது ஆடுறது இல்லை. வேறு என்ன நெக்ஸட்ரா கலரி 3 இடம் தானே இருக்குது. ஏர்பிளேன் ஓகே, ஆமாம் 3 இடம் தாங்க இருக்குது. நிறைய இடத்துல இடிஞ்சு தான் இருக்குது. இன்னொரு மேப் இருக்கும், மறந்து போயிடுச்சு. பொறிகாட்ரி அந்த இடத்துலையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே, வாங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் வச்சுருக்க கேரக்டர் வந்து என்ன கேரக்டர்னால் கேரக்டர் வச்சுருக்கேன். கேரக்டர் தான் வச்சுருக்கேன். வேறு என்ன கேரக்டர்னால் வேறு 60 கேரக்டர் வச்சுருப்பேன். அவ்வளோதான் தெரியுது. நான் இன்னொரு கேரக்டர் வச்சுருந்தேங்க, இந்த கேரக்டர் தான். அது வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இது என்ன கேரக்டர்னால் இந்த கேரக்டரோட பவர் என்னென்னா HP ஏறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்குங்க. அதாங்க இந்த கேரக்டர் பவர். கொஞ்ச நேரத்துக்கு 1 2 அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் லூட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கன்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இருந்துட்டு ஜீப்பில் போய் இருக்கான்னு தான் நினச்சேன். அப்போ இந்த பக்கமாக போகலான்னு நினச்சேன். அப்போ ஜீப்பு கிடச்சிச்சு, அதை எடுக்கலான்ட்டு போனேன். போய் எடுத்துட்டா ஸ்கின் நல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணியிருக்கேன். ஓகே, இறங்கிருச்சு. இப்போ இதோட பவர் காட்டுறேன். பாருங்கள், இறங்குனா என்னை சுற்றி ஒரு வட்டம் வருது பாருங்கள். ப்ளஸ் போட்டு வருது. இதோட பவரே நம்ம டீம் சர்வைவலுக்கும் இருக்குது, டீமாக இருந்தாலும் இருக்குது. நான் இப்போ டீமாக இல்லை, சர்வைவாக தான் இருக்கேன். இப்போ அமௌண்ட் போட்டேன். அமௌண்ட் போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அது இருக்குது. ஒரு 10 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அது எத்தனை செகண்டுன்னு பார்க்கலாம். ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணி போட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அது உடஞ்சிருச்சு. இப்போ வந்து அதோட பவர் உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே எனக்கு HP குறைய ஆரம்பிச்சிருச்சு. கேரக்டரும் யூஸ் ஆகுது, அதனால் பிரச்சனை. நல்லா நான் ஜோன் பக்கமே இருந்தேன், நல்லா தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கன்லாம் கிடச்சிச்சு. பாதி இடம் ஜோன்லேயே முழுங்கிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல திருப்பி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அது ப்ளஸ் ஆச்சு, நீங்கள் பார்த்துருங்க இன்னொருக்கா பின்னாடி போய். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் அந்த பாயிண்ட் இருக்குது, நான் மறந்தே போயிட்டேன் சொல்கிறதுக்கு. அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நான் இன்றைக்கி பிடிக்கலான்னு தான் இங்கே இறங்கியிருக்கேன். இறங்கி நான் ரெக்கார்டே பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறது. அது இல்லாமல் உங்களுக்கு பழைய ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் பிடிக்குமா? லைக் பண்ணிங்கன்னா பழசு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புதுசு. சும்மா சொன்னேன். கமெண்டில் ஃப்ரீ ஃபயர் போடுங்க, இல்லை நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போடுங்க. இது நான் கமெண்ட் ஓப்பன்லேயே வைப்பேன். இந்த 2இல் எதுவும் போடுங்க. பழைய ஃப்ரீ ஃபயர் பிடிக்குன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் பழைய ஃப்ரீ ஃபயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்த்துக்கலாம். அடுத்தது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருங்க.
அப்புறம் இந்த இடத்துல இந்த டோக்கன்லாம் பிடிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்டு 40 ஏறும். மூமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 40. எனிமி அடிச்சிங்கன்னா ஒரு எவ்வளோ ஏறும், ஒரு 500 ஏறும்னு நினைக்கிறேன். எனிமி அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் போகும்போது எனிமிகிட்ட மாட்டுறேன். இந்த இடம் தான். இந்த இடத்துலையே எனக்கு சரி டேமேஜ் கொடுத்துறான். நான் மெடிக்கெட் போடலன்னா மெடிக்கெட் இப்போ போட்டதுக்கப்புறம் அவன் ரஸ் அடிச்சுட்டு வந்தான். அப்போ அவனை முடிச்சாச்சு. யார் முடிச்சான்னு தெரில, யாரோ ஒருத்தர் முடிச்சுட்டான். அப்புறம் அவன்கிட்ட போய் லூட் அடிச்சுட்டு மெடிக்கெட் போடலான்ட்டு மெடிக்கெட் போட்டேன். எப்படியோ ஜஸ்ட்டில் மெடிக்கெட் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மெடிக்கெட் போட்டு ஓடலான்ட்டு ஓடனா இந்த இடத்துல எனிமி ஒருத்தர் போனான். அந்த என்ன மான்ஸ்டர் ட்ரக்கில் போனான். மான்ஸ்டர் ட்ரக்கில் போட எனக்கு இன்னும் அந்த கேரக்டர் இருக்கனால எனக்கு ஏறிக்கிட்டே இருக்குது ஹெச்பி. உங்களுக்கே தெரியும், இபி என்கிட்ட இல்லைனாலும் அது ஏறுதுங்க. இப்போ பாருங்க, ஜோன் என்னை இது பண்ணிடுது. இபி என்கிட்ட இல்லை, அப்போ ஏறிச்சு. மான்ஸ்டர் ட்ரக் அங்கே இருக்குது பாருங்கள், அவன் தான் என்னை அடித்தான். அவனை இப்போ போய் அடிக்கலாம் வாங்க. அப்புறம் அதுக்குள்ளே என்னை இங்கே ஒருத்த அடிச்சிட்டான். அதனால் நான் குளுவால் போட்டு என்னை காப்பாற்றிட்டேன். அப்புறம் ஜோனுக்கு இந்த பக்கம் போயிட்டு அங்கே பார்த்தா குளுவால் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் திரும்பி போயிடலான்டா, இதுக்கூட என்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே நான் ஓடிட்டு அப்புறம் இன்னஹெல்லர் யூஸ் பண்ணேன். அந்த மான்ஸ்டர் ட்ரக் எடுக்கலான்னு தான் நினச்சேன். எடுத்து அவனுக்கு தெரிஞ்சிடும்ன்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரிப்பேர் கிட் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு சல்லுன்னு ஓடனா அங்கே எனிமி போனான். திரும்ப வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. சரி, அந்த பக்கமாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலான்னு பார்த்தா இங்கே இடத்துலேருந்து என்னை அடிப்பான் பாருங்க. அப்போது அடித்தானா? இல்லை என்னை அடிக்கலை. ஆமாம், அடிச்சிட்டாங்க. அடித்தவனை சும்மா விடக்கூடாதுல்ல. அதனால் அந்த ஓடுற பவர் போட்டு வேகமாக ஓடி போனால் ஆளை காணும். சரி, அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை முடிச்சுட்டு இவனை முடிக்கலான்ட்டு அவனை முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு குளுவால் இருந்துச்சு. குளுவாந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்குள்ளே பின்னால் சண்டை போட்டிருக்கானுங்க. அதனால் நான் அந்த பக்கம் பார்த்துட்டேன். ஏன்னா இந்த பக்கம் இருக்கவன்லாம் அங்கே ஓடிட்டான்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கவனுக்கு சரி டேமேஜ் கொடுத்துருப்பேன். ஒரு 100, 200, 110 குறைச்சிருப்பேன் மினிமம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு நின்றுருந்தா நீங்களே பாருங்கள், இதான் அடுத்து அடித்தானா நான் குளுவால் போட்டேன்னா. அப்புறம் இந்த பக்கத்தில் அடிக்கக்கூடாது, இந்த பக்கம் ஒரு குளுவால் போட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு சல்லுன்னு ஏறிடுச்சு யாருக்கிட்ட. அப்புறம் குளுவால் ஓப்பன் பண்ணி அவனை அடிக்க போட்டேன். எங்கேருந்து அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவன் ஏசிஐடி வச்சுருப்பாங்க. இப்போ அவனுக்கு எப்படியோ அடிச்சிட்டேன். 50 குறைச்சி அடித்தாச்சு. அப்புறம் லூட் அடிக்கலான்னு தான் நினச்சேன். ஜோனுக்குள்ளே எவன் போகிறது அப்படின்ட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கத்துலேருந்து நம்ம 3 பேர் தான் இருக்கானுங்க. பூயா அடிப்போமா அடிக்க மாட்டோமா? அடிப்போம்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அடிக்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சும்மா சொன்னேன், உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து கண்ணாப்பினா சுட்டேன். ஒரு புல்லட் மேலே படல. ஸ்கோப் போட்டு சுட்டேன்னா படுன்னு நினச்சேன், படல. அப்புறம் அந்த இடத்துலேருந்து ஒருத்தனை முடிச்சுட்டான். 2 பேர் தான், நானும் அவனும் தான். என்கிட்ட மேக் இருக்குது, ஷார்ட் ரேஞ்சில் வந்தானா அழுத்து பிடிச்சி முடிச்சிடலாம். ஆனால் வரலையே. அப்புறம் இப்போ மெதுவாக மெடிக்கெட் போட்டு மெதுவாக வருவான். அவன் தாங்க இப்போது அந்த இது ஹோல்டர், அந்த பாயிண்ட்ஸ் ஹோல்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் தான் ஹோல்டர். அவன் தலையில் தான் இது இருக்குது. நம்ம நாளில் அப்படி பண்ணிட்டு இருக்கணும். எப்படி அந்த மேட்ச் புயா அடிச்சாச்சு, கவலைப்படாதீங்க, பிரச்சனை இல்லை. எப்படி அடிச்சாச்சு, இது ரெக்கார்டு தான். ஓகே, இப்போது போடுறேன். இப்போ என்னென்ன கேரக்டர்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம் என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சோனியா இல்லையே. இந்த கேரக்டர் எனக்கு சோனியாவை மட்டும் மாற்றிடுறேன். இங்கே இருக்குது. இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இந்த கேரக்டரு மேக்ஸிம். அப்புறம் 60 ஹெச்பி கேரக்டர். அதாவது ஏன் அப்படி கூப்பிட்றேன்னா ஹெச்பி 60 ஹெச்பி அவனுக்கு ஏறுன்னு போட்டிருந்தாங்க, இதில் தப்பாக போட்டிருக்கு. அப்புறம் கே கேரக்டர், அப்புறம் மேக்ஸிமு. இந்த கேரக்டர் பேர் ஒலிவியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி 10,000. நீங்கள் டைமண்ட் கொடுத்தவங்க கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கேரக்டர் வச்சிங்கன்னா இந்த பெட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 20% டைம் வந்து குறைக்கும், கூல் டவுன் பண்ணும். ஆனால் இந்த பெட்டை எடுத்துக்கோங்க. இந்த பெட்டுக்கு கூல் டவுன் டைமே கிடையாது, அதனால் பிரச்சனையே இல்லை. நான் வச்சுருக்க பெட்டு பேர் வந்து ராக்கி. இந்த கேரக்டர் தான் இல்லைன்னா அந்த கூல் டவுன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த கேரக்டர்
அதுக்கப்புறமா இந்த கேரக்டர். ஓகே ஓகே, பாய்.